உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்படி என்னுடைய சார்படி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒன்று 2/2026 அன்னைக்கு பௌர்ணமி. வருகிற 1/2/2026 அன்னைக்கு பௌர்ணமி. நம்ம ஆசிரமத்தினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு, 3ஆம் ஆண்டு தொடக்கம். அதனால் 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் அன்னைக்கு வர்ற 1/2/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தை மாதத்துக்கு 18ஆம் தேதி அன்றைக்கி இந்த முப்பெரும் விழாவாக நடக்க இருக்குது நம்ம ஆசிரம சார்பில். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்குள்ளே இந்த பூஜை நடத்துறது. அன்றைக்கி யாக பூஜையும் கோமாதா பூஜையும் இந்த ஆண்டு விழா பூஜையும் நடக்கிறதா ஆசிரம சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் அனைத்து பேரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசிரம சார்பில் என்னுடைய வேண்டுகோள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஆசிரம சார்பில் பார்த்திங்கன்னா நிதி ஆதார பற்றாக்குறை. அதனால் இந்த விழாவை நடத்துறதுக்கு நீங்கள் எல்லாம் நிதி உதவி செஞ்சு உங்களுக்கு ஒரு உதவி நீங்கள் இந்த ஆசிரமத்துக்கு செய்யணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த விழா நடத்துறதுக்கு நிதி உதவி வேணும். அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த நிதி உதவியை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மறுபடியும் ஒரு மனிதனுக்கு மன செம்மையாகணும். மன செம்மையானால் மட்டும்தான் மனுஷனை வாழ முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் பேரளவில் நம்ம மனுஷனாக வெளியில் தெரியுமே தவிர உள்ளே நம்ம மனிதனாகவே வாழ முடியாது. ஏன்னா நமக்கு வர்ற துன்பத்துகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கை இருக்கும். நம்மளுடைய மனம் எந்த மாதிரி இருக்குதோ அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல் இருக்கும். அப்போ ஒரு மனுஷனாக வாழணும்னா, ஒரு மனிதத்தன்மையோடு நம்ம வாழணும்னா, கஷ்டம் இல்லாமல் வாழணும்னா, சிரமம் இல்லாமல் வாழணும்னா, குழப்பம் இல்லாமல் வாழணும்னா மன செம்மையாகணும். இதுக்கு மெயின் பிரச்சனை மனம்தான். இப்போ மன செம்மையானால் மட்டும்தான் இந்த குழப்பமோ கஷ்டமோ ஆக்ரோஷமோ அகங்காரமோ சுயநலம், என்னடுது அப்படிங்கிற ஒரு சுயநலம், நான் ஏன் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது, எனக்கே கஷ்டமாக இருக்குது நான் ஏன் மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, இதெல்லாம் ஏன் வருதுன்னா அந்த மன செம்மை அடையாததுனால தான். அந்த சமநிலையில் இல்லை. இது சமநிலையில் இருந்ததுன்னா எதை பற்றி கவலைப்படாது. அப்போ இது சமநிலையில் இருக்கணும். அப்போ இது சமநிலையில் இருக்கணும்னா அதுக்கு அகஸ்தியர் சொல்கிறார், மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனமது செவ்வையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரமெல்லாம் செம்மையாமே. மன செம்மையாகிருச்சுன்னா நீ மந்திரம் ஜபிக்க வேண்டாம், பரிகாரம் செய்ய வேண்டாம், ஒரு கோயிலில் போய் வேண்டுதல் வைக்க வேண்டாம், உன்னுடைய நீ அங்கே போய் எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும்னு நீ அங்கே போய் கெஞ்ச வேண்டாம், ஒரு பரிகாரம் செய்கிறவங்ககிட்ட போய் கெஞ்ச வேண்டாம், காசியும் கொடுத்துட்டு அவன்கிட்ட நின்று காத்திருக்க வேண்டாம். அதனால் உன் மனசை செம்மைப்படுத்து. அப்போ இந்த மன செம்மையாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடு. அந்த தேடலில் உனக்கு இந்த மன செம்மையாகிறதுக்கு இறைவன் உனக்கு வழிகாட்டுவான். அந்த வழிகாட்டுறது யாருன்னா ஒரு குருவாக வருவான். இறைவனே ஒரு குருவாக வருவான் உன்னைய.
நீ இறைவனவே நினச்சிருந்தீன்னா எனக்கு வழிகாட்டி இறைவா, என் மனம் செம்மையாகணும், நான் மனுஷனாக நான் வாழணும், எனக்கு இந்த துன்பத்தையெல்லாம் கொடுக்காத, எனக்கு இந்த நல்ல வழியில் போகிறதுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டுன்னு இறைவனை நீ வேண்டனினா உனக்கு இறைவன் ஒரு வழியை காட்டுவான். அப்படி காட்டி உனக்கு மன செம்மையாகிறதுக்கு ஒரு குருவோ ஒரு நல்ல வழியோ உனக்கு கிடச்சிட்டா ஒரு நிலையோடு மனசு நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மனம் நல்ல ஒரு நிலையில் நிற்கணுன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தொழில் செய்தாலும் ஏதவஸ்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இரு கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தே. என்னதான் எத்தனை அதாவது பொண்ணுங்க அடுக்கு மேலே அடுக்கு வச்சு தண்ணி கொண்டுட்டு வருவாங்களாம். அந்த அடுக்கு மேலே அடுக்கு வச்சு தண்ணி கொண்டு வந்தாலும் மனம் அந்த அடுக்கு மேலே தான் இருக்குமே தவிர அவள் கை வீசிக்கிட்டு 2 கை விட்டு கூட வீசி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள ஒன்றும் பண்ணாது. அந்த மனம் அது மேலேயே இருக்கிறதுனால அந்த குடம் கீழே விழுகாது. அது மாதிரி நீ இதில் பயணம் செஞ்சே அப்படின்னு சொல்லி சொன்னால் உன் மனம் தடுமாறாது, இப்படி கஷ்டத்துக்கு ஆளாகாது, உன் மனம் செம்மையாகும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க சாமி. இதெல்லாம் நம்ம உணர்ந்து வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம்னா நல்ல மனிதனாக நல்ல அமைதியான வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ள முடியும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்க. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.